ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 290. இதில் துரோணாச்சாரியன் பெருமைகளை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பிரசித்தி பெற்ற பரத்வாஜ மகரிஷிக்கு பிள்ளையாக பிறந்தவர் துரோணர். வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்தான பிறகு அந்த இளைஞன் தனுர் வேதம் கற்க ஆரம்பித்தார். அந்த கலையிலும் நிபுணன் ஆனார். இளைஞன் ஆக இருந்த துரோணர் தன்னோடு கல்வி பயின்று வந்த பாஞ்சால தேசத்து ராஜகுமாரனோடு நெருங்கிய நண்பன் ஆனார். ஆசிரம வாசம் பண்ணிக்கொண்டு இருந்தபொழுது அந்த இருவருடைய நட்பு நெருங்கிய நட்பாக உருவு எடுத்தது. இருவரும் மகிழ்வு உற்ற இருந்த பல வேளைகளில் ராஜகுமாரன் சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு தன்னுடைய செல்வத்தை தாராளமாக நண்பன் துரோணருக்கு எடுத்து வழங்குவதாக இயம்பி வந்தான். இந்த இருவருடைய நட்பும் எப்பொழுதும் நிலைத்து இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. ஆண்டுகள் பல கழிந்து ஓடின. கௌதமரின் புதல்வியும் கிருபாச்சாரியருடைய சகோதரியுமாகிய கிருபியை துரோணர் மணந்து கொண்டார். அவர்களுக்கு மகனாக வாய்த்தவன் அஸ்வத்தாமன். தனுர் வேதம் அல்லது வில் வித்தையின் நுணுக்கமான பகுதிகளை கற்றுக்கொள்ள துரோணர் விரும்பினார். அதன் பொருட்டு அவர் பார்க்கவன் என்றும் பரசுராமன் என்றும் அழைக்கப்பெற்ற மகா வித்வானை அணுகினார். அந்த மேதாவியும் துரோணரை அன்புடன் ஏற்றுக்கொண்டு தனுர் வேதத்தின் இரகசியங்களை எல்லாம் அவருக்கு கற்பித்தார். இங்கனம் அந்த காலத்தில் வசித்து இருந்த வில்லாளிகளுள் தலை சிறந்தவராக துரோணர் திகழ்ந்தார். ஆயுத பிரயோகங்களின் அற்புத மூர்த்தியாகிய துரோணர் தம் வீடு வந்து சேர்ந்தார். போர் நிபுணர் ஆகிய அவருக்கு வறுமை நோயோடு போராட தெரிய கிடையாது. பரம ஏழையாக இருந்தார். பாலகன் அஸ்வத்தாமன் பாலை பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டான். ஆனால் அவன் மட்டும் பாலை குடித்தது கிடையாது. ஒரு கவலை பாலையாவது சுவைத்து பார்க்க வேண்டுமென தனது அன்னையிடம் கெஞ்சி கேட்டான். மகனுடைய பரிதாப நிலை தாய் கிருபியின் உள்ளத்தை உருக்கிவிட்டது. அந்த நெருக்கடியில் துரோணருக்கு திடீரென தனது இளமை பருவ நண்பனாகிய ஒரு ராஜகுமாரனை பற்றிய ஞாபகம் வந்துவிட்டது. இப்பொழுது அவர் கூறியதாவது: ஓ கிருபி, நான் சொல்வதை கேட்பாயாக. பாஞ்சல நாட்டு அரசனாகிய துருபதன் என்னுடைய பள்ளி தோழன். எனக்கு தக்க ஆறுதல் தருவதாக பல தடவை அவன் கூறியிருக்கிறான். ஆதலால் பாஞ்சால தேசத்துக்கு செல்வோம். அங்கு நமது வறுமை நோய் முடிவு உற்றுவிடும். குடும்பத்தார் மூவரும் அந்த நாடு போய் சேர்ந்தார்கள். இளமை பருவ நட்பு ஆயுட்காலம் முழுவதும் நிலைத்து இருக்கின்றது. இந்த கோட்பாட்டுக்கு விளக்க காண்பது அரிதிலும் அரிது. நிச்சயமாக தன் அவா நிறைவேறும் என்னும் நினைப்புடன் துரோணர் துருபத மன்னன் உடைய ஆஸ்தான மண்டபத்துக்கு சென்றார். சென்றவர் கூறியதாவது: உன் பாலிய நண்பனாகிய துரோணன் நான் உன் செல்வத்தை என்னோடு பங்கிட்டு கொள்வதாக பல தடவை அன்போடு நீ என்னிடம் கூறியிருக்கின்றாய். ஆனால் எனக்கு உனது செல்வம் வேண்டாம். ஜீவன் உபாயத்துக்கு மட்டும் ஏதாவது பொருள் உதவி செய்தால் போதுமானது என்றார் அவர். துருபதனுடைய பாங்கு இப்பொழுது முற்றிலும் மாறியிருந்தது. ஆதிக்கத்திலும் ஆஸ்தியிலும் தலை பிறழ்ந்து போன வேந்தனாக மாறிவிட்டான். அவன் கூறியதாவது: நீ என்னோடு அந்யோன்யம் பாராட்டுகிற அளவு பொருந்தாது. விளையாட்டு பிள்ளை ஒருவன் பகர்கின்ற பொருள், சேராத பேச்சை, மாறுபட்டு போகாத வாக்குறுதி என நீ கற்பனை பண்ணுவது உன்னுடைய மடமையாகும். நாடோடி ஆக இருக்கின்ற யாசகன் ஒருவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்ற அரசனுக்கு நண்பன் ஆவானா? இணை இல்லாத இருவருக்கு இடையில் நட்பு ஏற்படுவது ஆகாத காரியம்.
வறியவன் ஒருவன் வேந்தனோடு எங்கனம் உறவாட முடியும்? கல்லாத ஒருவன் கற்று அறிந்தவனோடு எப்படி குடியிருக்க முடியும்? மெல்லியன் ஒருவன் திண்ணியன் ஒருவனோடு குடியிருப்பது எங்கனம்? இப்பொழுதே இந்த இடத்தை விட்டுவிட்டு அப்பால் செல்வாயாக. பிள்ளை பருவ கதைகளையெல்லாம் என்னிடம் கூறி என்னை உபத்திரப்படுத்தாதே என கூறினான் அவன். இப்பொழுது போற்றுதலுக்குரிய துரோணர் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் சிறிது நேரம் அமைதி உற்று இருந்தார். பிறகு திடீரென பின்வாங்கினார். கர்வம் பிடித்த துருபத கோமானுக்கு ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத பாடம் ஒன்றை புகட்டியாக வேண்டும் என தீர்மானத்தை அக்கணப்பொழுதில் துரோணர் மனதில் வகித்து கொண்டார். வறுமை நோய்வாய்ப்பட்டு கிடந்த தனுர்வேத ஆச்சாரியர் தமது மைத்துனராகிய கிருபாச்சாரியர் வசித்து இருந்த அஸ்தினாபுரத்துக்கு கால் நலிய நடந்து சென்றார். அங்குதான் பீஷ்மர் துரோணாச்சாரியருடைய தகுதியை முற்றிலும் அறிந்து கொண்டு அவரை ராஜகுருவாக நியமித்தார். இப்பொழுது துரோணாச்சாரியருக்கு ராஜகுமாரர்கள் பல பேர் சிஷ்யர்களாக வாய்த்தார்கள். அவர்கள் குரு வம்சத்தைச் சேர்ந்த பாண்டுவின் புதல்வர்களும் திருராசனுடைய புதல்வர்களும் தலை சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள். அக்கம் பக்கம் இவைகளில் இருந்த அரசாங்கங்களில் இருந்தும் நெடுந்தூரத்தில் இருந்த அரசாங்கங்களில் இருந்தும் ராஜகுமாரர்கள் பலர் இந்த துரோணருடைய குருகுலத்தை நாடி வந்தார்கள். அல்லும் பகலும் இந்த இராணுவ கலாச்சாலை கலகலப்புடன் இருந்தன. அந்தந்த மாணாக்கனுடைய பான்மைக்கு ஏற்றவாறு போர்க்கலை அவனுக்கு புகட்டப்பட்டது. அச்சிஷ்ய கூட்டத்தில் அர்ஜுனன் தலை சிறந்தவனாக திகழ்ந்தான். அவனுடைய குரு பக்தி ஒப்பற்றது. கல்வியிலும் வில் வித்தையிலும் அவன் தளராத ஊக்கம் படைத்திருந்தான். தன்னுடைய தகமையை முன்னிட்டே துரோணாச்சாரியருக்கு அவன் மிக மிக விருப்பமான மாணாக்கன் ஆகிவிட்டான். வில் வித்தைக்கு விஜயன் என்பது அவனை பற்றிய கியாதியாகும். மற்ற மாணாக்கர்களுக்கு விளங்காத வில் வித்தையின் நுட்பங்கள் பல அர்ஜுனனுக்கு எடுத்து விளக்கப்பட்டன. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் துரோணாச்சாரியர் முன்னிலையில் இளைஞவன் ஒருவன் தோன்றினான். அவன் பெயர் ஏகலைவன். வேடர்களுக்கு வேந்தன் ஒருவனுடைய மகன் அவன். ஆபாச தோற்றம் படைத்தவன். அன்னவன் ஆச்சாரியர் முன் நிலையில் விழுந்து வணங்கி தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தனை செய்தான். துரோணருக்கு அந்த இளைஞரிடம் பிரீதி மிக இருந்தது. ஆனால் தொழிலில் வேடனாக இருந்தவனுக்கு இராணுவ பயிற்சி தேவை கிடையாது என அதை அவனுக்கு வழங்க மறுத்துவிட்டார். ஆயினும் ஊக்கமே வடிவு எடுத்திருந்த இளைஞன் ஏமாற்றம் அடையவில்லை. நம்பிக்கையோடு வனத்துக்கு சென்று துரோணாச்சாரியரின் பதுமை ஒன்றை அமைத்து கொண்டான். அந்த பதுமை வடிவத்தின் வாயிலாக நாள்தோறும் அவன் ஆச்சாரியருக்கு வந்தனை வழிபாடுகள் செலுத்தினான். அதைத் தொடர்ந்து ஊக்கத்துடன் வில்வித்தை பயின்று வந்தான். அவன் படைத்திருந்த குரு பக்தியும் வில் வித்தையிலே அவன் பூண்டு இருந்த பெரிய ஆர்வமும் ஒன்று கூடி வியப்புக்குரிய பலனை அளித்தன. மரத்தில் இருந்து மலர்கள் தோன்றுவது போன்று அவன் உள்ளத்தில் இருந்து கலைத்திறன்கள் பல உருவு எடுத்தன. அதி விரைவில் தனுர் வேதத்தின் இரகசியங்கள் பல அவனுக்கு தெளிவாயின. தலை சிறந்த வில்லாளியான அவன் வடிவு எடுத்தான். இப்பொழுது ஆச்சாரின் அனுமதி பெற்றுக்கொண்டு குரு வம்சத்து ராஜகுமாரர்கள் வேட்டையாட வனத்துக்கு சென்றார்கள். அவர்கள் வளர்த்து வந்த நாயும் அவர்களுடன் சென்றது. வனத்திற்குள் அங்கும் இங்கும் அது மகிழ்வுடன் ஓடி திரிந்து கொண்டு இருந்தது. ஆபாச வடிவு எடுத்திருந்த ஏகலைவனை பார்த்து அது பயங்கரமாக குறைத்தது. அதற்கு விடையாக இளைஞனும் தன்னுடைய திறமையை காட்டினான். ஒரே தடவையில் ஒரு கற்றை அம்பை எய்து காயப்படுத்தாது அதன் வாயை அடைத்து விட்டான். இப்பொழுது மறண்டு போன நாய் ராஜகுமார்கள் இடம் திரும்பி ஓடி
தன்னுடைய பரிதாபகரமான நிலையை காட்டியது. இந்த நூதனமான காட்சியை பார்த்த குருவம்சத்து சகோதரர்கள் திகைத்து போய்விட்டார்கள். இத்தகைய அதிசய செயலை நிறைவேற்ற எந்த ஒரு மானுடனுக்காவது இயலுமா? வனம் முழுவதிலும் அவர்கள் தேடி பார்த்தார்கள். வில்வித்தை பயின்று கொண்டு இருந்த ஏகலைவனை அவர்கள் சந்தித்தார்கள். அவன் யார் என விசாரித்த பொழுது தன்னை துரோணாச்சாரின் சிஷ்யனாக அறிமுகப்படுத்தி கொண்டான். அவன் கூற்று ராஜகுமார்களை மேலும் மேலும் குழம்பச் செய்தது. அத்தனை பேரும் ஏகோபித்து ஆச்சாரியரிடம் சென்று தாங்கள் பார்த்த அதிசயத்தை அவரிடம் தெரிவித்தார்கள். துரோணாச்சாரியரும் சிறிது தயக்கம் அடைந்தார். இந்த மர்மத்தை அறிய விரும்பிய ராஜகுமாரர்கள் கூட்டம் தங்கள் ஆச்சாரியரை ஏகலைவன் வாசம் பண்ணிய இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். இப்பொழுது துரோணர் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தார். விஷயம் அவருக்கு தெளிவு ஆயிற்று. கொஞ்ச காலத்திற்கு முன்பு இந்த இளைஞன் இவரிடம் நேரில் தோன்றினான். நிகழ்ந்ததை ஆச்சாரியர் உள்ளபடி எடுத்து விளக்கினார். மேற்கொண்டு நிகழ்ந்தவைகள் வியப்படைந்து வந்தவர்களுக்கு தெரியல் ஆயின. இப்பொழுது துரோணர் கேட்டார், ஓ இளைஞா, என்னை நீ குருவாக நினைத்து வருகின்றாயா? அதற்கு ஏகலைவன் கூறினான், தங்களுடைய அருளால் தாங்கள் எனக்கு குரு ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது அவர் பாதத்தில் அவன் விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாரை தாரையாக அவன் கண்ணீர் சிந்தினான். இப்பொழுது துரோணர் கேட்டார், எனக்கு நீ குருதட்சணை செலுத்துவாயா? அதற்கு ஏகலைவன் கூறினான், தட்சணை கேட்பதன் வாயிலாக என்னை தாங்கள் சிஷ்யனாக அங்கீகரித்து கொண்டு விட்டீர்கள். நான் பாக்கியவன் ஆகின்றேன். என்னுடைய அனைத்தையும் தங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகின்றேன் என்றான் அவன். இப்பொழுது துரோணர் கேட்டார், உன்னுடைய வழக்கை கட்டவிரலை மட்டும் நான் வேண்டுகின்றேன் என்றார் அவர். இதனை கேட்ட ஏகலைவன் குரு பக்தியின் வேகத்தால் முக மலர்ச்சியோடு வழக்கை கட்டவிரலை வெட்டி எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட கொண்டு இருந்த அதை குருவின் திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டான். குரு சிஷ்ய இணக்கம் இப்பொழுது முற்றிலும் உறுதியாயிற்று. ஆனால் வழக்கை கட்டை விரலை இழந்ததன் விளைவாக தனுர்வேதத்தின் மேலாம் பகுதிகள் அவனை விட்டு விலகிவிட்டன. கொடூர செயல் போன்று தெரிகின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சில அடிப்படை கோட்பாடுகளை துரோணாச்சாரியர் வெளிப்படுத்துகின்றார். 1. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நிறைஞானம் வாய்க்கப்பெற்றவன். தக்க முறையிலே நாடினால் அது உள்ளத்தில் இருந்து விகசிப்பு அடைந்து வெளியாகின்றது. 2. பாமரன் பெரும் மகன் ஆவதற்கு இடைஞ்சலாக இருப்பது கீழ்குலத்து பிறப்பு அன்று, சமுதாய கட்டுப்பாட்டின் கொடுமையாகும். 3. ஏகலைவன் படைத்திருந்த குரு பக்தி ஒப்பற்றது. குருவுக்காக அவன் பண்ணிய தியாகம் பெரியதாக அவனுக்கு தோன்றவில்லை. குரு பக்தியின் வாயிலாக சிஷ்யன் ஞானம் அனைத்தையும் பெறுகின்றான். 4. குரு பக்தியின் வாயிலாக வில் வித்தையிலே ஏகலைவன் அர்ஜுனனுக்கு மிக்கான் ஆகிவிட்டான். ஆயினும் இயற்கையின் கண் உள்ள மேலாம் திறமைகள் பாமரர் இடம் இருப்பது அவசியம் கிடையாது. அர்ஜுனன் போன்ற மூர்த்திகள் அரிய பெரிய செயல்களை சாதிப்பதற்கு உலகத்திற்குள் வந்தவர்கள். அசாதாரணமான அஸ்திர சஸ்திர வித்தைகள் அன்னவர்கள் வசம் இருப்பதுதான் உசிதம். இப்பொழுது துரோணாச்சாரியர் ஏகலைவன் உடைய கலையை பால்படுத்தியது நியாயமா எனும் கேள்வி எழுகின்றது. அர்ஜுனன் போன்று போர் புரிவதற்கு அவன் பிறப்பெடுத்தவன் கிடையாது. அதனால் அந்த அரிய பெரிய கலைகள் அவனுக்கு தேவை கிடையாது. அந்த கலைகள் எதன் விளைவாக வந்தன என்பதை உலகம் அறிய வேண்டும். மகிழ்வுடன் வழக்கை கட்டை விரலை வெட்டி குருவிடம் சமர்ப்பித்தது அவனுடைய குருபக்திக்கு விளக்கம் ஆகின்றது. அதை விளக்குவதற் பொருட்டே துரோணர் இந்த செயலில் ஈடுபட்டார். தம்முடைய சிஷ்யர்கள் வில் வித்தையில் அடைந்திருந்த திறமையை சோதித்து பார்த்தல் பொருட்டு துரோணாச்சாரியர் ஒரு நாள் அம்மாணாக்கர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு இடையில் பரீட்சை ஒன்று வைத்தார். அப்பொழுது குருவும் சிஷ்யர்களும்
ஒரு மரச்சோலையில் கூடியிருந்தார்கள். மர கிளைகளுக்கு இடையில் அடர்ந்து வளர்ந்து இருந்த பச்சை இலைகளுக்கு இடையில் உலர்ந்து போன இலைகள் சில ஒன்றுபட்டு ஒரு பறவை போன்று தென்பட்டன. அதை துரோணாச்சாரியர் தம் சிஷ்யருக்கு இடையில் சுட்டி காட்டினார். அவர் காட்டிய முறையாவது, மேலே முக்கோணம் போன்று தென்படுகின்ற மர கிளைகளை பாருங்கள். அதற்குள் ஒரு சிறு கிளையின் மீது பறவை ஒன்று அமர்ந்து இருப்பது போன்று தென்படுகிறது பாருங்கள் என கூறினார். சிஷ்யர்கள் அனைவருக்கும் அந்த காட்சி புலனாயிற்று. பின்பு ஒவ்வொருவராக தரையின் மீது அமர்ந்து அந்த பறவையின் மீது குறிபிடிக்க வேண்டும். அதன் பிறகு தாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடை கொடுக்க வேண்டும். தாம் ஆணை இடுகின்ற பொழுது அந்த குறியின் மீது அம்பு எய்தல் வேண்டும். இங்கனம் அவர் வைத்த முறைப்பாடு மாணாக்கர்களுக்கு விளங்கிற்று. இப்பொழுது முதலில் ஆச்சாரியர் யுதிஷ்டிரனை கூப்பிட்டு குறிவைக்கும்படி கூறினார். என்னென்ன பார்க்கின்றாய் என ஆச்சாரியர் கேட்டார். இப்பொழுது யுதிஷ்டிரர் கூறினார், எனக்கு பக்கத்தில் தாங்கள் அமர்ந்து இருக்கின்றீர்கள். சுற்றிலும் மரங்கள் இருக்கின்றன. மேலே முக்கோணமாக 3 கிளைகள், அதனுள் சதுரங்க கிளைகள். இப்படியெல்லாம் கூறிக்கொண்டு போனான். இப்பொழுது துரோணர் கூறினார், நீ அம்பை எய்ய வேண்டாம், எழுந்து அப்பால் சென்று அமர்வாயாக என்றார் அவர். அடுத்தபடியாக துரியோதனன் அழைக்கப்பட்டான். அவன் அதே இடத்தில் அமர்ந்து குறிபிடித்தான். துரோணர் கேட்டார், என்னென்ன பார்க்கின்றாய் என கேட்டார். முதல் மாணவன் கூறியவற்றையெல்லாம் கிட்டத்தட்ட அதே பாங்கில் துரியோதனன் எடுத்து கூறினான். இப்பொழுது துரோணர் கூறினார், அம்பு எய்ய வேண்டாம், எழுந்து உன் இடத்துக்கு போ. இப்பொழுது மூன்றாவதாக பீமனுடைய முறை வந்தது. இதே கேள்விகளும் விடைகளும் வருவன ஆயின. இப்படி இன்னும் 3-4 மாணாக்கர்கள் அமர்ந்து குறிபிடித்தார்கள், விடை விடுத்தார்கள். ஆச்சாரின் ஆணைப்படி எழுந்து போனார்கள். இப்பொழுது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பாண்டவராகிய அர்ஜுனுடைய முறை வந்துவிட்டது. இப்பொழுது துரோணர் அர்ஜுனிடம் கேட்டார், என்னென்ன பார்க்கின்றாய், நன்கு விளக்கி கூறுவாயாக என்றார் அவர். இப்பொழுது அர்ஜுனன் பறவை என கூறினான். பின்பு அர்ஜுனன் இடமிருந்து விடை ஒன்றும் வரவில்லை. அவனுடைய மனது குறியின் கண் ஒடுங்கிற்று. துரோணருடைய பல மாணவர்கள் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டார்கள். ஆனால் அர்ஜுனன் உடைய அம்பு இலக்கை தொலைத்து கொண்டு மேலே போனது. மாணாக்கர்களுக்கு இடையில் இருந்த பாகுபாட்டை இந்த செயல் நன்கு விளக்கி காட்டியது. மனதை குவித்து ஒருமுகப்படுத்தி அதில் அர்ஜுனன் தலை சிறந்தவனாக திகழ்ந்தான். ஒருமுகப்பட்ட மனது செயற்கரிய செயலை செய்து சாதிக்க வல்லது ஆகின்றது. ஆற்றலிலே மக்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள் யாவும் மன பரிவாகத்தை பொறுத்தவையாகும். அர்ஜுனன் செய்தது போன்று மனதை முற்றிலும் ஒருமுகப்படுத்த வல்லவனுக்கு ஆகாத காரியம் எதுவும் கிடையாது. ஒரு முகப்பட்ட மனதுடன் திண்ணியனாக மான் உடன் ஒருவன் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதை அவன் வெற்றிகரமாக சாதிக்க வல்லவன் ஆகின்றான். யார் ஒருவன் தன் மனதை அடக்கி ஒருமுகப்படுத்துகின்றானோ, யார் ஒருவன் ஒருமை மனதுடன் பயிற்சியில் ஈடுபடுகின்றானோ, அன்னவன் ஆற்றலிலே மேலோங்குவது திண்ணம். குவிந்து ஒருமுகப்பட்ட மனதை உடையவன் தரத்தில் மேல் ஓங்குகின்றான். இப்பொழுது சிஷ்யர்களை தம்முடன் அழைத்து கொண்டு துரோணாச்சாரியர் நதியில் நீராடச் சென்றார். நீருக்குள் மூழ்கி அவர் நீராடிய பொழுது முதலை ஒன்று அவர் காலை பிடித்து கொண்டது. தம்மை விடுவித்து கொள்ளும் திறமை துரோணருக்கு இருந்தது. ஆயினும் ஆபத்தில் அகப்பட்டு கொண்டவர் போன்று பாசாங்கு பண்ணி சிஷ்யர்களை உதவிக்கு வரும்படி ஓலமிட்டார். ஆச்சாரியின் கஷ்ட தசையை பார்த்த பிள்ளையாண்டார்கள் அனைவரும் பரபரப்பும் பதைபதைப்பும் மனக்குழப்பமும் வடிவு எடுத்தவர்களாக இங்கும் அங்கும் ஓடினார்கள். அர்ஜுனன் ஒருவன் மட்டும் மனம் கலங்காது இருந்தான். அமைதியாக அவன் 5 அம்புகளை எய்தான். முதலை துண்டு துண்டாக வெட்டி தள்ளினான். விடுபட்ட ஆச்சாரியர் அக மகிழ்வுடன் அர்ஜுனனை பாராட்டினார்.
பிரம்மாஸ்திரம் உட்பட பல பல அஸ்திர சஸ்திர நுட்பங்களை அலாதியாக அர்ஜுனனுக்கே புகட்டி வந்தார். நெருக்கடி வந்தால் ஒழிய மேலாம் வல்லமை படைத்த அஸ்திரங்களை சாமானியமான சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடாது என்றும் தம்முடைய பெரிய அன்புக்கு இலக்காக இருந்த அர்ஜுனனுக்கு புகட்டி வந்தார். சில அஸ்திர சஸ்திரங்களை மானுடர் யார் மீதும் பிரயோகிக்கலாகாது என்றும் ராட்சசர்கள் தேவர்கள் போன்ற எதிரிகள் மீது அத்தகைய அஸ்திரங்களை கையாள வேண்டும் எனவும் அவனுக்கு அவர் புகட்டி வந்தார். முறை மாறி கையாளும் அஸ்திரங்கள் உலகுக்கு கேடு விளைவிக்கும். அங்கனம் பொருந்தாத பாங்கிலே உலகுக்கு கேடு செய்பவன் பெரும் குற்றவாளி ஆவான். ஒவ்வொரு அஸ்திரத்தையும் ஏவதற்கேற்ற முறையையும் அதை மீட்டு எடுப்பதற்கேற்ற முறையையும் அலாதியாக அர்ஜுனனுக்கே புகட்டி வந்தார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் பழங்காலத்து பண்புக்கேற்ற பரீட்சை ஒன்றை துரோணாச்சாரியன் நடத்தி வந்தார். கௌரவ ராஜகுமாரர்களுக்கு இடையில் மூத்தவனாக இருந்த துரியோதனனை துரோணாச்சாரியர் தம்மிடம் அழைத்தார். இந்த உலகில் தேடி பார்த்து நல்லவன் ஒருவனை கண்டுபிடித்து தம்மிடம் அழைத்து வரும்படி ஆச்சாரியர் அந்த ராஜகுமாரனிடம் உத்தரவிட்டார். அதே முறையில் பாண்டவ சகோதரர்களுள் மூத்தவனாகிய யுதிஷ்டிரனை தம்மிடம் அழைத்து அவனிடம் மற்றொரு வித உத்தரவை பிறப்பித்தார். இந்த உலகில் தேடி பார்த்து கெட்டவன் ஒருவனை தம்மிடம் கொண்டு வர வேண்டும் என்பது யுதிஷ்டிரனுக்கு போடப்பட்டு இருந்த உத்தரவாகும். இப்பொழுது துரியோதனன் ஆச்சாரியரிடம் திரும்பி வந்து தனக்கு வாய்த்த அனுபவத்தை அவரிடம் தெரிவித்தான். பரந்த இந்த உலகில் தான் தேடி பார்த்தும் நல்லவன் யாருமே கிடையாது என்பது துரியோதனுடைய அனுபவம். இனி உலகம் முழுவதும் தேடி பார்த்துவிட்டு மற்றொரு வித அனுபவத்துடன் பாண்டு புத்திரன் ஆகிய யுதிஷ்டிரன் திரும்பி வந்தான். இந்த உலகில் கெட்டவனே இல்லை என்பது அவனுடைய அனுபவம். துரியோதனன் யுதிஷ்டிரன் ஆகிய இருவரும் ஒரே ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இருவரும் ஒரே ஆச்சாரியன் கல்வி பயின்றவர்கள். இருவரும் ஒரே உலகத்தில் தேடி பார்த்தார்கள். ஒருவன் கண்ணுக்கு நல்லவன் யாரும் தென்படவில்லை, மற்றவன் கண்ணுக்கு கெட்டவன் யாரும் தென்படவில்லை. அப்படியானால் நலனும் கேடும் எங்கே இருக்கின்றன? அவை மனிதனுடைய மனதில் இடம்பெற்று இருக்கின்றன. மனதில் மாசு படிந்து இருப்பவனுக்கு எங்கும் கேடு காட்சி கொடுக்கின்றது. மன தூய்மை படைத்து இருப்பவன் யாரை பார்த்தாலும் அவனிடம் நலனை காண்கின்றான். மனம் என்னும் கருவி கண்ணாடிக்கு நிகரானது. பச்சை கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்ப்பவனுக்கு உலகம் முழுவதும் பச்சை நிறமாக காட்சி கொடுக்கின்றது. சிகப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்ப்பவனுக்கு உலகம் முழுவதும் சிகப்பாக காட்சி கொடுக்கின்றது. கரடு முரடான மனப்பான்மை படைத்திருந்த துரியோதனனுக்கு உலகம் முழுவதும் கேடு உடையதாக காட்சி கொடுத்தது. ஆனால் தூய்மை படைத்த மனதுடைய யுதிஷ்டிரருக்கு உலகம் முழுவதும் நன்மை உடையதாக காட்சி கொடுத்தது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.